This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing Work from Home Opportunity. மொபைல் மட்டும் இருந்தால் போதும், இல்லத்தரசிகள் மாணவர்கள் மாதம் 15,000 மேல் சம்பாதிக்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாபில். மேலும் தகவல்களுக்கு கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். அனைத்து தகவல்களையும் பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நாம் கோவைப்பழம் பற்றி பார்க்க போகிறோம். கோவைப்பழம் பாருங்கள் எப்படி லட்டாக இருக்குது, அப்படி பாருங்கள். அழகாக சூப்பராக பழுத்துருக்கு பாருங்கள் கோவைப்பழம். நாம் குடலில் புண்ணு இருந்துச்சுன்னா கோவைப்பழம் சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக சரியாகும். ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. அதே மாதிரி பார்த்திங்கனாக்க குடலில் இருக்கிற புண்ணை இது சூப்பராக ஆற்றும். நம்ம கடையில் கோவக்காய் வாங்கி சமையலுக்கு பொரியல் செய்வோம். ஆனால் இதை பொரியல் செய்ய முடியாது, ரொம்ப ஓவராக கசக்கும். ஏன்னா அது நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற கோவக்காய். இது பார்த்திங்கனாக்கா நம்ம இயற்கையாக காட்டில் கொடி முளைஞ்சி ஓடுறது. இந்த பாருங்கள், இது கோவக்காய், இது கோவப்பழம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? லட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்க. கோவப்பழம் செம்ம இனிப்பாக இருக்கும். இந்த கோவப்பழம் நல்லா பழுத்துருக்கு. பறித்து அழகாக சூப்பராக சாப்பிட்லாம். வயிற்றில் உள்ள புண்ணை நல்லாவே ஆற்றும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி இது. அதனால தான் கோவக்காய், வெள்ளரிக்காய், தர்பூசணி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா பார்க்குறதுக்கு இது சின்னதாக இருந்தாலும் கிட்டக்க அதை ஒத்த குணம் மாதிரியே தெரியும். நீர் சத்து உள்ள ஒரு பொருள் இது. இந்த பழம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னா குடலில் புண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பாக சரி பண்ணும். அதே மாதிரி ஈஸியான ஒரு மலமிளக்கி இது. இது நிறையா சாப்பிட்டிங்கன்னா மோஷன் போகிறதும் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இது பறித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ இனிப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எவ்வளோ பழம் வேணால் சாப்பிட்லாம். இந்த பழத்தை தகட்டாது, நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கோவப்பழம் சாப்பிட்ருப்பீங்க. மேக்ஸிமம் சிட்டியில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்ருக்க முடியாது. கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கோவப்பழம் சாப்பிட்ருப்பீங்க. அதனுடைய டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும். பார்த்தா நம்ம விட மாட்டோம். இதுதான் கோவைப்பழம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.